குமரி ஆனந்தன் அவர்கள் மறைவு தமிழர்களுக்கும் தமிழ் மொழிக்கும் பேரிழப்பாகும். அவர்களும் பல நெடுமாறன் அவர்களும் காமராஜின் மீது மிகுந்த பக்தியுடையவர்கள். இவர்கள் இருவரது பேச்சையும் நான் திருநெல்வேலி டவுனுக்கு வரும்போதெல்லாம் கேட்பேன். ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாலும் சென்னையில் நடந்த ஒரு விழாவுக்கு குமரி ஆனந்தன் அவர்கள் வந்திருந்தார்கள். நானும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன். அப்பொழுது அவர்கள்ட்ட கொட்டாரத்தில் நான் படித்தேன். ஆசிரியர் யாருன்னார். கணபதி ஆசிரியர். அப்படியே அவர்கிட்ட தான் நான் பார்த்தேன். உடனே நாங்கள் 2 பேரும் நண்பர்களாகிட்டோம். ரொம்ப நெகிழ்ந்து போனார். அப்போ அவர் பேசினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சங்கீத சபாயில் நடந்த காங்கிரஸ் மகாநாட்டிலே அவர் வந்திருந்தார். பெருந்தலைவர் காமராஜும் வந்திருந்தார். அந்த நிகழ்ச்சிக்கு நானும் போய் அவர் பேச்சு முடியிருந்தனையும் காமராஜ் பேச்சு முடியிருந்தனையும் இருந்து கேட்டு அப்பேற்பட்ட நல்ல ஒரு உள்ளம் படைத்தவர். எளிமையாக வாழ்ந்தார். பழைய இலங்கை தமிழர்களை கொன்றாத காங்கிரஸிலே அவர் உயிர்ப்பாக இருந்தார். அப்பேற்பட்ட அவருடைய மறைவு நமக்கு ஒரு பேரிழப்பாகும். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் உள்ள மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பெருமானை பிரார்த்தித்துக் கொண்டு அன்னார் குடும்பத்துக்கு ஒரு தமிழிசை அவர்களுக்கும் அன்னார் அவர் குடும்பத்தில் உள்ள எல்லோருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளேன்.